அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், நாம் எண்ணாமற் போனோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. ஆமென். ஆண்டவரே, உம்மை போல ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளும் எங்கள் உதடுகளின் வாசலை நாங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நெருக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கலாம், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லவில்லை. என் நாவினால் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நலமானதையும் பேசாமல் ஊமையனாய் இருந்தேன். அப்படிப்பட்ட உன்னத அனுபவங்கள் எங்கள் வாழ்க்கையிலே உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பொழுது என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. இருதயத்திலே ஒரு அனல், ஆவியிலே அனல். எங்களுக்குள்ளே நீர் வைத்திருக்கிற ஆவியின் வரங்கள் ஒரு விசையாய் இந்த காலை வேளையிலே அனல் மூட்டி எழுப்பப்படட்டும் ஆண்டவரே. தேவ சாயல் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உருவாகட்டும் ஆண்டவரே. தேவ சாயல் உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றம் படைத்து விட்டே என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றம் படைத்து விட்டே என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். சிலுவை சுமந்தென்றும் என் பின் வராதவன் அல்ல என் சீசன் என்றீ. சிலுவை சுமந்தென்றும் என் பின் வராதவன் அல்ல என் சீசன் என்றீ. உம் சித்தப்படி முந்தன் சேவை செய்ய, உம் சித்தப்படி முந்தன் சேவை செய்ய உம்மை போல் மாற்றுமையா. என்னை உம்மை போல் மாற்றுமையா. உம்மை போல் மாற்றுமையா. என்னை உம்மை போல் மாற்றுமையா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். உபத்திரவம் உண்டு உலகினில் என்றீர், உலகத்தை ஜெயித்தேன் என்றீர். உம்மை போல் உலகத்தை நான் ஜெயிக்க, உம்மை போல் உலகத்தை நான் ஜெயிக்க உம்மை போல் மாற்றுமையா. என்னை உம்மை போல் மாற்றுமையா. உம்மை போல் மாற்றுமையா. என்னை உம்மை போல் மாற்றுமையா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். ஆமென் ஆண்டவரே. நாங்கள் என்னதான் ஆண்டவரே எங்கள் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கூட நாங்கள் கொடுக்கலாம் ஆண்டவரே. மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவர்களாக கூட நாங்கள் இருக்கலாம்.
மனுஷர் பாசைகளையும் தூதர்கள் பேசும் பாசைகளையும் கூட பேசலாம். ஆனாலும் ஆண்டவரே, அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அந்த கல்வாரி அன்பினால எங்கள் உள்ளத்தை நீங்கள் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் உள்ளத்தை நீங்கள் இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியினாலே ஊற்றப்படுகிற தேவ அன்பு ஒரு விசையாய் இங்கு வந்திருக்கிற நம்முடைய தேவ சமூகத்திலே வந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரை அடியாளையும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவ அன்பினால் எங்களை கர்த்தர் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய அன்பினாலே நிரப்பும் ஐயா, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும். உலகம் தரக்கூடாத சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா ஒழுங்கின்மைகள் மாறட்டும், எல்லா வெறுமைகள் மாறட்டும், பொல்லாத இருளின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் சபைகளை விட்டும் வெளியேறட்டும். ஆவியானவரே, பொல்லாத இருளின் அதிகாரத்தில் எங்களை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவாகிய தேவனை இந்த காலை வேளையிலே நாங்கள் சோஸ்தரிக்கிறோம். எங்களை ஜெனிப்பித்த கண்மலை, எங்கள் ரட்சிப்பின் கண்மலை, நாங்கள் எப்பொழுது வந்தடையத்தக்க கண்மலையாய் இருப்பவரே, உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறவர் மகா தீர்க்கதரிசியானவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரப்பி இருக்கிறதற்காய் நன்றி. பரிசுத்த தேவ தூதர்கள் நின்று கொண்டிருப்பதற்காய் நன்றி. எங்களை ஆட்கொண்ட பிதா, என்னை ஆட்கொண்டவர், நான் சேவிக்கிறவர், இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய காருண்யத்தால் இழுத்துக்கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய காருண்யம் எத்தனை பெரியது, உடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது, நீர் எங்களுக்கு பாராட்டின உடைய கிருபை எத்தனை பெரியது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். ஹல்லேலூயா. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாமா? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20-21. எபிரேயர் 13. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறிவர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் ஆமென், சகலவித நற்கிரியைகளும் சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. அவருக்கே என்றென்றைக்கும் ஹல்லேலூயா, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் நம்முடைய ஆத்துமா ஒருவேளை பாதாளத்தில் இறங்கி போன நிலைமையில இருக்கலாம், செத்து போன நிலைமையில, நம்முடைய ஆத்துமா செத்து போன நிலைமையில இந்த காலை வேளையில நம்ம வந்திருக்கலாம். ஒரு காலத்தில் கர்த்தருக்காக நீங்க எரிந்து பிரகாசித்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, அன்னாள் கர்த்தரை துதிக்கும் போது எப்படி துதிக்கிறாங்களாம்? 1 சாமுவேல் 2:6. 1 சாமுவேல் 2:6. கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். பாதாளத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா? இதில் மனிதர்களுடைய வார்த்தையால் சோர்ந்து போய் இல்லை எலியாவை போல சூறை செடி நிழலில் படுத்துக்கொண்டு போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல, வேற யாரையாவது பயன்படுத்தும், போதும் என் ஓட்டம் அப்படின்னு சோர்ந்து போன நிலைமையில் இந்த காலை வேளையில் நீங்கள் வந்திருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை
மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின, எதை கொண்டு ஏறி வர பண்ணினாரா? நித்திய உடன்படிக்கையின் ரத்தம். நித்திய உடன்படிக்கையின் ரத்தம். ரத்தத்தினாலே, ரத்தத்தினாலே, நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே பிதாவாகிய தேவன், சமாதானத்தின் தேவன், தேவகுமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணினார். தன்னுடைய நேச குமாரனை ஏறி வர பண்ணினார். இந்த காலை வேளையிலே நம்முடைய ஆத்மாவையும் ஒருவேளை பாதாளத்தில் இறங்கின்னு போன நிலைமையில வந்திருக்கலாம், மனம் உடைந்த நிலைமையில இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது, நீ எங்கிருந்தாலும், நீ பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் என் கூட இருக்கிற கர்த்தர். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் கூட இருப்பார். என் வாழ்க்கை நரகமாய் இருக்கிறது என்று சொல்லி வந்திருக்கிறீங்களா? உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி, நீ இருக்கிற இடம் பாதாளமாய் இருந்தாலும் கர்த்தர் கூட இருப்பார் என்றால் பாதாளமும் நரகமுமாய், பாதாளம் பரலோகமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா! உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கே கூட இருக்கிறீர். எனக்காகவும் உங்களுக்காகவும் சிந்தப்பட்ட அந்த நித்திய உடன்படிக்கையின் ரத்தம் மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும். உன்னை ஏறி வர பண்ணுகிற தேவன், உன்னை ஏறி வர பண்ணுகிற தேவன். நீ எழும்பாம நீ இருக்கலாம் ஆண்டவருக்காக. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், நான் எழும்புவேன் அவர் பலத்தால். சத்துரு இடிக்க என் வாழ்வை இடிக்கும், சத்ருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலனுள்ளவர். என் வாழ்வை இடிக்கும், சத்ருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலனுள்ளவர். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். உன்னை எழும்ப பண்ணுகிற கர்த்தர். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க எப்படி எழும்புவாங்கப்பா? புது பலன் அடைந்து. ஏசாயா 40 கடைசி வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்ன பலன் ஆண்டவர் கொடுக்கிறார்? நியூ ஸ்ட்ரென்த். நீ எழும்ப பண்ணும்படியாக புது பலன் அடைந்து கழுகுகளை போல நீ சட்டைகளை அடித்து அடித்து எழும்புவாய். நீ மேடுகளை மிதிப்பாய். ஒரு சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். கர்த்தர் உன்னை, இதோ நான் உன்னை போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலை போன்ற இருக்கிற பிரச்சனைகளை என்ன செய்வ? மிதித்து நொறுக்கி குன்றுகளை என்ன செஞ்சிருவ? பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே நீ மேன்மை பாராட்டி கொண்டு இருப்பாய். ஹல்லேலூயா! உன்னை பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணுகிற கர்த்தர். அவர் கொல்லுகிறவர், அவரே உயர்த்துகிறவர், அவரே உயிர்ப்பிக்கிறவர், அவர் தரித்திரம் அடைய செய்கிறவர், அவரே ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். தாவீது ராஜா கூட சொல்லும் போது சொல்கிறார், சங்கீதம் 71:20, அவரும் கூட இந்த வார்த்தையை சொல்கிறார். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை அநேக இக்கட்டுகளை நம்ம காணும் பொழுது, ஆபத்துக்களை காணும்போது நம்மளாம் என்ன நினச்சிருவோம்?
பூமியின் பாதாளத்தில் இருந்த மாதிரி இருப்போம் இல்லையா? அவன் கேட்குறான், தாவீது ராஜா, ஆண்டவரே, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் என்னை பார்க்க வச்சிட்டீங்க. இந்த பூமியின் பாதாளங்களிலிருந்து என்னை ஏற பண்ணுங்க ஆண்டவரே. என்னை திரும்ப ஒரு விசையாய் உயிர்ப்பிப்பீராக, என்னை உயிர்ப்பிப்பீராக. சங்கீதம் 8:11 என்று சங்கீதம் இல்லை, ரோமர் 8:11 அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அன்றியும் இல்லை 11 இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் 8:11 அன்றியும் 13 எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் வாசிக்க ரோமர் 8:11 வாசி. ரோமர் 8:11 வாசி. ஒரு தடவை வாசி. இன்னொரு தடவை வாசிங்க. ரோமர் 8:11 ஷைனி வாசிக்கலாம்ல அக்கா? வாசிங்கக்கா, இன்னொரு தடவை வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். எபேசியர் 2:1 என்ன சொல்லப்பட்டிருக்கு? எபேசியர் 2:1 அவர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இந்த இடத்துல ஆவியானவர் உயிர்ப்பித்தார் இருக்கு. இன்னொரு இடத்துல இரத்தத்தினாலே உயிர்ப்பித்தார். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே என்னையும் உங்களை உயிர்ப்பித்த ஆண்டவர். பூமியிலிருந்து எழும்ப பண்ணுகிற ஆண்டவர், பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுகிற ஆண்டவர். எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். எரேமியா புலம்பல் 3ஆம் அதிகாரம் 54-55. புலம்பல் 3:54-55. தண்ணீர், என் தண்ணீர்கள் போட்டிருக்கா? தண்ணீர் போட்டிருக்கா? தண்ணீர் என் தலையின் மேல் புரண்டது, நான் நாசமானேன் என்றேன். மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன், என் சத்தத்தை கேட்டீர். போதும் பாப்பா, ஆமேன். தண்ணீர் என் தலையின் மேல் புரண்டது, நான் நாசமானேன்னு சொன்ன ஆண்டவரேன். இவர் அதே வேர்டை தான் அதுக்கு ஈக்குவலாக சொல்கிறார். மகா ஆழமான கிடங்கிலிருந்து உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாளில் நீங்கள் வந்திருக்கலாம். பாதாளத்தில் படைக்கப்பட்ட சூழ்நிலையில், என் வாழ்க்கை கொடுமையான பாதை, இருள் நிறைந்த பாதையில் நான் இருந்த மாதிரி இருக்கிற ஆண்டவரை, நான் ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, நீ எங்கிருந்தாலும் உன்னை பூமியிலிருந்து, உன்னை பாதாளத்திலிருந்து உன்னை எழும்ப பண்ணுகிற ஆண்டவர், நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் உன்னையும் ஏறி வர பண்ணுவார். பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணுவார். அவர் என்ன செய்வாராம்? அந்த எபிரேயர் 13:21 என்ன சொல்லப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பிப்பாராம். ஆமென். தமக்கு முன்பாக பிரியமானதை, அவர் என்ன விருப்பப்படுறாரோ பிரியமானதை என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் நடப்பித்து, நீங்கள் அழகான வார்த்தை, தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. தம்முடைய சித்தத்தின்படி செய்ய, தம்முடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்யணும். அவர் விருப்பத்துக்கு மாறான எந்த ஒரு காரியமும் நடக்கக்கூடாது. பெரிய நீ அற்புதங்களை நடப்பிக்கலாம் ஆண்டவருடைய நாமத்தினால, தீர்க்கதரிசனம் உரைக்கலாம், பிசாசுகளை துரத்தலாம், பயங்கரமாக ஜெபம் பண்ணலாம், பெரிய பெரிய சர்ச்சை கட்டலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லி நான் செஞ்சனா,
ஆண்டவர் சொல்லி தான் அந்த இடத்துல நான் நின்றுட்டு இருக்கேனா? கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் ஊழியம் செய்கிறோமா? நான் உன்னை அறியேன் என்று சொல்லக்கூடாது. அந்த ஊழியக்காரங்க கேட்குறாங்க, ஏன் ஆண்டவரே? ஒய் லார்ட், கதவு அடைக்கப்பட்டது. ஏன் ஆண்டவரே கதவு அடைச்சிங்க? உடைய நாமத்தினாலே நாங்கள் பெரிய பெரிய காரியங்களை செய்தோம் அல்லவா? நாங்கள் கெட்டது ஒன்றும் செய்யலையே. தீர்க்கதரிசன உரைத்தோம், பிசாசுகளை துரத்தினோம், அற்புதங்களை செய்தோம், அநேக திமிர்வாதக்காரர்கள் குணமாக்கப்பட்டார்கள், குருடர்களுக்கு பார்வை அளிக்கப்பட்டது. ஒய் லார்ட், பரலோகத்தில் இடமில்லைன்னு சொல்லிட்டீங்களே. அக்கிரம செய்கைக்காரியே என்னை பார்த்து சொல்லிட்டீங்களே. அக்கிரம செய்கைக்காரனே என்னை பார்த்து சொல்லிட்டீங்களே. என்னை விட்டு அகன்று போங்கள். நீயா? எனக்கு ஐ டோன்ட் நோ, உன்னை யாருன்னே தெரியாதே. நீ யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னை எனக்கு தெரியாது. ஒய்? அவருடைய சித்தத்தின்படி எந்த ஒரு காரியத்தையும் அவங்க நடப்பிக்கல. நினிவேக்கு போனால் நான் நினிவேக்கு தான் போகணும், தர்சீசுக்கு போய் ஊழியம் செய்ய போகக்கூடாது. உட்காரனா உட்காரணும். கர்த்தர் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அமைதியாக இருந்தால் நான் அமைதியாக இருக்கணும். பேச ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு காலம் வைத்திருக்கிறார். சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிற கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் வைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்திற்கு உட்பட்டு எல்லா காரியமும் நடப்பிக்கணும். அவருடைய ரத்தம் மரித்தோரிலிருந்து உன்னை ஏறி வர பண்ணும். 1 யோவான் 1:7 என்ன சொல்கிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். ஒரு பாவம் 2 பாவம் இல்லை, என்னென்ன பாவம் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த எல்லா சகல பாவங்களையும் நீங்களே, என்னையே நான் சில நேரம் நான் நைட்டு யோசித்து பார்த்தேன். சம்டைம்ஸ் நம்ம செஞ்ச அக்கிரமத்தை நம்மளால கூட என்ன செய்ய முடியல. ஆண்டவருக்கு முன்னாடி இவ்வளோ மோசமாக நடந்துட்டேனே. ஆண்டவர் வச்ச பரீட்சையில் நான் அந்த டெஸ்ட்லலாம் சில பரீட்சையில் வின் பண்ணியிருக்கோம், சிலர் வச்ச கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். இதுலலாம் நான் தோற்று போயிட்டேனே, அவமானமாக இருக்கேன். ஏன் இப்படி நான் செஞ்சேன்? ஆண்டவருக்கு விரோதமாக இப்படிலாம் நம்ம செஞ்சுருக்கிறோமே. ஆண்டவரே மன்னிச்சிட்டாரு, ஆனால் என்ன நான் மன்னிக்க முடியாமல் இருக்கேன். அதுவும் தவறு தான், மன்னிக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். உன் பாவங்களை நான் நினைக்க மாட்டேன். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுகிற கர்த்தர். ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாத, இனி பாவம் செய்யாத. பாவத்திற்கு சப்போர்ட் பண்ணுகிற ஆண்டவர் அல்ல. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். சிலர் அவங்களே மன்னிக்கவே மாட்டாங்க. என்ன ஆண்டவரே, என்னால் மன்னிக்கவே முடியல, நான் இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கிறேன், என்ன நீங்கள் மன்னிச்சாலும் நான் என்ன மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிடுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. உன்னையே நீ மன்னிக்கணும். சாமி பயமுள்ளவர் மேலவரருள், சாமி பயமுள்ளவர் மேலவரருள், சாலமும் தங்குமே சத்தியமே இது என்னாலும் மே துதிப்பாய். பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே பூமிக்கும் வானத்துக்கும். ஆண்டவர் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார், நம்மை விட்டு விலக்கினார். சில முன்னாடி செஞ்ச பாவங்களை எல்லாம் கணவர்கிட்ட போய் சொல்லுவாங்க, சொல்லக்கூடாது, குடும்ப வாழ்க்கை உடைந்து விடும். ஆண்டவர் மன்னிச்சிட்டாருங்க, என்னையும் மன்னிச்சிட்டாரு, உன்னை மன்னிச்சிட்டாரு. நீ எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும், உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இப்போ என்னையும் உங்களை எப்படி பார்க்குறார் தெரியுமா? கொலோசியர், அதை எடுத்து வாசிங்களேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம்
20:21. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக தமது மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் பாவின்னு சொல்றதை ஆண்டவர் விரும்பலப்பா. இப்போ அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நான் பிதாவாகிய தேவனுக்கு நான் மனதிலே சத்துருக்களாய் இருந்தது உண்மைதான். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய நேச குமாரனின் மரணத்தினாலே பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டபின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அவர் எப்படி நிறுத்த விரும்பினாராம்? தனக்கு முன்னே நம்ம இருந்தது உண்மைதான், தேவ ஜனங்களாக இருக்க. பேதுரு எழுதும்போது எழுதுறாரு, முன்னே நீ நானும் தேவ ஜனங்களாக இருக்கலப்பா, ஆனால் இப்பொழுது நீ தேவனுடைய ஜனமாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ தேவனிடத்தில் இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அந்தகாரத்தில் இருந்தோம், மரண இருளில் இருந்து உன்னையும் என்னையும் வெளிப்பட பண்ணி என் மேலும் உன்மேலும் இருக்கிற சத்துருவின் கட்டுகளை கர்த்தர் அறுத்தார். சாத்தானுடைய ராஜ்யத்திற்குள்ள நான் இருந்தேன், நீங்களும் நானும் சாத்தானுடைய ராஜ்யத்திற்குள்ள இருந்தோம். பலவித இச்சைகளுக்கும் பலவிதமான மோசமான இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டு கிடந்த நம்மளை கர்த்தர் தூய இரத்தத்தினாலே மீட்டெடுத்தாராயா. ஹல்லேலூயா. 1 பேதுரு 1:19 சொல்லப்பட்டிருக்கு, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அறிஞ்சிருக்கிறியா? நீ அவருடைய தூய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனம். இன்னும் நான் பாவி 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 என்று சொல்கிறத தேவன் விரும்பலை. என்ன பார்க்கும்போது பிசாசு உன்னை குற்றவாளி கூண்டில் ஏற்றுறான். ஏய், நீ என்ன பரிசுத்தவாட்டின்னு சொல்லிகிட்டு இருக்க? நீ பாவி, உன் பாவலாம் நீ சொல்லணும். என்னை கர்த்தர் அவருடைய தூய இரத்தத்தினால என்னுடைய சகல பாவங்களை கழுவி சுத்திகரித்து விட்டார். இப்பொழுது நான் அவருக்கு முன்னாடி எப்படி நிற்கிறேன்னா, பரிசுத்தராகவும் 3 பாயிண்ட், குற்றமற்றவர்களாகவும், பரிசுத்தமான மகள் 2வது, குற்றமற்ற மகள் 3வது, கண்டிக்கப்படாதவள். நான் கண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். நீ மனிதனிடத்தில் போய் நான் என்னென்ன பாவம் செஞ்சேன்னு தெரியுமா சொல்லாத, உன்னை கேடா நினைப்பாங்க. உன் கணவரிடத்துல உன் மனைவியின் இடத்துல போய் நான் என்னென்ன பாவம் செஞ்சேன்னு தெரியுமா சொல்லக்கூடாது. சொல்ல வேண்டிய இடம் தேவனுடைய பாதப்படி. அவர்கிட்ட சொல்லும்போது அவர் சொல்லுவார், இவள் மிகவும், நீ அறிக்கையிடாட்டாலும் இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, இவள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. சீமோனை பற்றி குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டில் கர்த்தர் பந்தி இருக்கிறார் 12 சீடர்களோட. அந்த பாவியான ஸ்திரீ 7 பிசாசுகளை துரத்தி இருக்கிறார் ஆண்டவர். மகதலேனா மரியாள் அந்த வீட்டிற்குள்ள சாமி பின்னாடி போய் முன்னாடி நிற்க பலன் இல்லை. அவர் பாதங்களை பின்னாக நின்று அழுது கொண்டு பாதங்களை கண்ணீரினால் துடைத்து தன் தலைமயிரினால் நனைத்து கண்ணீரினால் நனைத்து பாதங்களை பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றி ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருக்கிறான். அந்த குஷ்டரோகியா இருந்த சீமோன் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் அவனை குஷ்டரோகியா இருந்திருப்பான், கர்த்தர் சுகமாக்கியிருப்பார். அவன் வீட்டில் கர்த்தருக்கு பெரிய விருந்து வச்சிருக்கிறான். அவன் மனசில் என்ன நினைக்கிறான், இவ யாரு, இவன் மோசமான ஆள், இவளை போய் ஆண்டு ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, முத்தம் கொடுக்க விட்டுக்கிட்டு இருக்காரு, இவன் மோசமான ஆளாச்சே, தீர்க்கதரிசியாக இருந்தால் இவளுக்கு தெரியணும் இவருக்கு அப்படின்னு மனசில் நினைக்கிறான். கர்த்தர் இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிற கர்த்தர் சீமோன் பக்கம் திரும்புகிறார். சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும். சொல்லுங்க போதகரே. ஒருத்தரிடத்தில் 500 வெள்ளிக்காசு, 100 இடத்துல 50 வெள்ளிக்காசு கடன் பட்டிருக்கிறாங்க. யார் 2 பேருக்குமே அந்த எஜமான் மன்னிச்சிட்டான்.
யார் அதிக அன்பாய் இருப்பான்? எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கிறானோ அவனே அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான். சரியா சொன்னேன். இப்போ நான் உன்கிட்ட ஒரு காரியம் சொல்கிறேன். நான் உன் வீட்டுக்குள்ளே வந்தேன்ல, ஆமாம் ஆண்டவரே, நீ என் தலைக்கு என்ன பூசுனியா? பூசல ஆண்டவரே. நீ என் கன்னத்தில் முத்தம் கொடுத்தியா? கொடுக்கல ஆண்டவரே. என் பாதத்தை நீ பரிமள தைலத்தெல்லாம் பூசுனியா? ஒன்றும் செய்யல ஆண்டவரே. இந்த ஸ்திரியை பார்க்குறியே, நீ பாவே நினச்சிக்கிட்டு இருக்க. நான் அப்படி பார்க்கலப்பா, கண்ணீரால் நினச்சிக்கிட்டு இருக்கான். என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருக்கிறாள். நீ நினைக்கிறபடி நான் பார்க்க மாட்டேன். நீ பாவே நீ நினைச்சிட்டு இருக்க. நான் பரிசுத்தவாட்டியாய் பார்க்கிறேன். உலகம் எங்கும் இந்த சுவிசேஷம் எங்கெங்கே சொல்லப்படுமோ அங்கெல்லாம் இவளை பற்றி சொல்லப்படும் என்று நான் சொல்கிறேன். ஸ்திரியை பார்த்து சொல்வார் ஆண்டவர், ஸ்திரியே, சமாதானத்தோட போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. என்ன பார்த்து உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? என்னிடத்திலே இவள் நற்கிரியை செய்திருக்கிறாள், இவள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பு நிச்சயம் ரொம்ப முக்கியம். எபேசியர் 1:7 சொல்லப்பட்டிருக்கு, அது கிருபையின் ஐஸ்வர்யம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அவருடைய இரத்தம் எனக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்குகிறது. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. மனிதனிடத்தில் போய் நான் என்னென்ன பாவம் செஞ்சேன்னு சொல்லி தயவு செய்து சொல்லாதே. உன் குடும்பம் உடைக்கப்பட்டு விடும். எச்சரிக்கை. கர்த்தர் மன்னித்த பிறகு அவர் நினைப்பது இல்லை. உன்னையும் என்னையும் பரிசுத்தவாட்டியாய் கர்த்தர் பார்க்கிறார். குற்றமற்றவளாய் பார்க்கிறார். கண்டிக்கப்படாத மகளாய் பார்க்கிறார். வெளிப்படுத்தல் 1:6 எப்படி சொல்லப்பட்டிருக்கு? அருமையான வார்த்தை. வெளிப்படுத்தல் 1:6, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும். ஹல்லேலூயா. இன்னும் என்ன பட்டம் வந்திருக்கு தெரியுமா? நம்ம எல்லாத்துக்கும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றியிருக்கிறார். நீ பிசாசை பார்த்து சொல்லணும், நான் ஒன்றும் பாவி கிடையாது, நான் ராஜாக்கள், நான் கர்த்தருக்கு முன்னாடி என்னை ஆசாரியர்களாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஃபாதர் பாடுவார்ல, மகனாக தெரிந்து கொண்டி மறுபடி பிறக்க வைத்தீ, என்னை மகளாக தெரிந்து கொண்டி மறுபடி பிறக்க வைத்தீ, ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய சகல பாவங்களை கழுவி சுத்திகரித்தது. என்னை இன்னொன்று எபிரேயர் நான் எழுதிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் மனதிலே ஒரு வார்த்தையை வைத்தார், என்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தம். ஆண்டவர் இந்த வேர்டு இருதயத்தில் வருது. எங்கே இருக்கு இந்த வசனம்? எபிரேயர் 10:23, அல்லாமலும் அதான் பாப்பா, எபிரேயர் 10:23. தப்பா சொல்லிட்டேனா? எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் இடம் பெற்றிருக்கானா? 29 பாப்பா, சாரி 29. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து
தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். என்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தம், என்னை பரிசுத்தம் செய்த ரத்தம். நம்மளை பரிசுத்தமாக வாழ முடியாதுப்பா. இப்போ எப்படி நல்ல பிள்ளையா இருக்காங்க? ஏசப்பா ரத்தம் என் மேலே விழுந்துச்சுப்பா. இந்த அசுத்தமான கண்கள் அவருடைய பரிசுத்த ரத்தம் விழுந்துச்சுப்பா. முள்முடி சூட்டப்பட்டாரே எனக்காகவும் உங்களுக்காகவும், அந்த முள் அங்கிருந்து குத்தி கண்ணு மொழியா பாஞ்சதுன்னு சொல்லி வேத அறிஞர்கள் கூறுகிறார்கள். என் கண்களினால் செய்த கண்களின் இச்சையினாலே அது கண்ணு மொழியாய் பாய்ந்தது. அந்த ரத்தம் பரிசுத்த ரத்தம், பரிசுத்தரின் ரத்தம். பாவமே அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். குற்றமில்லாத ரத்தம், மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் என் கண்களையும் உங்க கண்களையும் விழுந்துச்சு. என்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தம். ஒருபொழுதும் அந்த ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணிவிடாதே, அசுத்தம் என்று எண்ணிவிடாதே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து விடாதே. கிருபையின் ஆவியை நிந்தித்து விடாதே. எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு நீ பாத்திரவானாயிருப்பாய். உன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தம். ஒருபொழுதும் அந்த ரத்தத்தை நீ அசுத்தம் என்று எண்ணிவிடாதே. எபிரேயர் 9:14 சொல்லப்பட்டிருக்கு, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த. வாசிக்கிறீங்களா? நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு எங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். மனசாட்சியை சோப்புனால சுத்திகரிக்க முடியுமா? இப்போ நான் பல் டாக்டர்கிட்ட போனால் என் பல்லில் கரையிலலாம் அழகாக நீக்கி பளிச்சுன்னு ஆயிரும், டென்டிஸ்ட்டை போனால். ஆனால் இருதயத்தில் பாவ கரைகளை நீக்கணும்னா ஏசப்பா பாதத்தில் வரணும். அவன் ரத்தம் என் மேலே இருதயத்தில் விழும்பொழுது தான் எந்த டென்டிஸ்டாலையும் கரைகளை நீக்க முடியாது. எந்த ஒரு காவேரி தண்ணியோ எந்த தண்ணியிலையும் குடித்தாலும் நம்முடைய பாவங்களை நம்மளை பரிசுத்தமான மாற்ற முடியாது. தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறவர்கள் குரூப் இருக்காங்க. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா 66 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு, தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள விரும்புகிறவங்க. முடியவே முடியாது. அது எப்படிங்க உங்களை பரிசுத்தப்படுத்த முடியும்? அவரால் தான், பரிசுத்தர் ஒருவரால் தான், அவருடைய ரத்தம் மட்டும்தான். என்னை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றியிருக்கிறார். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் பாவங்கள் அற அவருடைய ரத்தத்தினாலே என் பாவங்கள் அற என்னை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினார் சொல்லப்பட்டிருக்கு. தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள விரும்புகிறவர்களும் பன்றி இறைச்சியையும் அருவருப்பானதையும் எலியையும் சாப்பிடுகிறவர்கள் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிற ரத்தம், பிதாவாகிய தேவனோடு சமாதானத்தை உண்டு பண்ணின ரத்தம். எபேசியரில் இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கும், முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுதோ கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உன்னையும் என்னையும் உயிர்ப்பித்த ரத்தம். எபேசியர் 2:10 சொல்லப்பட்டிருக்கு, தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். எழுப்பினவர் என்ன செஞ்சாராம்? எழுப்பினார் மாத்தோம்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பினார் போட்டிருக்கு. அப்படி போட்டிருக்கான். உன்னதங்களில் அவரோட கூட உட்காரவும் செய்தார். உட்காரும்படி இன்னும் செய்ய போறாரா? செய்தார்னு போட்டிருக்கா, பாஸ்ட் டென்ஸ்ல போட்டிருக்கா, செய்தார். அப்போ நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? இப்போ இங்கே தானே உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்கள் ஆவி எங்கே உட்கார்ந்துருக்கு? அப்பாவோடு உன்னதங்கள்ல அவருடைய வலது பார்சத்தில் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆமென். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது.
கடைசியாக ஆண்டவர் எங்கிருந்து ஏற வர பண்ணுகிறாராம்? ஏசாயா 58:14 சொல்லப்பட்டிருக்கு. பூமியின் அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். ஹல்லேலூயா. பூமியின் பாதாளங்களிலிருந்து என்னை ஏறி வர பண்ணின நித்திய உடன்படிக்கையின் ரத்தம், அது புது உடன்படிக்கையின் ரத்தம். ரத்தத்தினால தான் நம்முடைய தகுதி உண்டாயிருக்கிறது. நம்மளாம் பாவிப்பா, அந்த இடத்துல நிற்க கூட நம்ம தகுதி கிடையாது. நம்ம வெளிப்பிரகாரத்தில் நிற்க வேண்டிய ஆட்கள். ஒரு ரகசியம் தெரியுமா? நான் ஜூப்ளின் ஜோசப் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷனுடைய செய்தியை ஒரு முறை நான் கேட்க நேரிட்டது. என்ன ஆச்சரியப்பட்டேன். அப்போ அந்த தேவ மனுஷன் சொல்கிறார், அப்போ 3 ஸ்தலங்கள் இருக்கும் இல்லையா? வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். ஆனால் ஏசப்பா வந்த பிறகு அவர் என்ன செஞ்சார்? தம்முடைய மாம்சமாகிய திரையை கிழித்து தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து நித்திய மீட்பை நமக்காக உண்டு பண்ணினார். மாம்சமாகிய திரையை கிழித்தார். அதனால தான் நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? கிருபாசன தண்டையில் வந்திருக்கிறோம். அப்போ ஏலி தாத்தா ஆசாரியன் எங்கே படுத்திருக்கிறார்னா பரிசுத்த ஸ்தலத்தில் படுத்திருக்கிறார். குட்டி சாமுவேல் எங்கே இருக்கிறான்? வெளிப்பிரகாரத்தில் அவன் படுத்திருக்கிறான். குட்டி பையன். தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமி எந்த இடத்துல இருப்பார்? மகா பரிசுத்த ஸ்தலத்தில். சாமி அங்கேருந்து கூப்பிடுறார். அவன் ஆசாரியனா யாரும் ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா அவன் ஆசாரியன் குடும்பத்தில் வரலை. அவங்க அம்மா கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. ஹல்லேலூயா. உலகம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், தூக்கி எறியலாம், கர்த்தர் அங்கீகரிப்பார். ஆமென். அவங்க ஒரு ரகசியம் சொன்னாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவர் அங்கிருந்து கூப்பிடுகிறான், சாமுவேலே. அவன் கேட்குறான், என் ஆண்டவனே. அவன் எப்படி கூப்பிட்டானா? தாத்தான்னு கூப்பிட்டானா இல்லை ஆண்டவனேன்னு கூப்பிட்டானோ? எப்படி உறவு அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்ததோ தெரில. என் ஆண்டவனே என்னை கூப்பிட்டீரே. இல்லைப்பா தம்பி போய் படுத்துக்கோமா அப்படின்னு போய் படுக்கிறான். 2வது சாமி கூப்பிடுறாரு, சாமுவேலே. தம்பி நான் கூப்பிடலப்பா போய் படுத்துக்கோ. 3வது ஆண்டவர் கூப்பிடுறாரு, சாமுவேலே. அப்போ ஏலி நினைக்கிறார், ஆசாரியன் நினைக்கிறார், தம்பியை கூப்பிடுறது நான் இல்லையே, கர்த்தர் கூப்பிடுறான்னு சொல்லி பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறான்னு சொல்லி, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவன் அந்த வார்த்தையை சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொன்ன உடனே 4வது சாமி டபுள் டைம்ஸ் கூப்பிடுறார், சாமுவேலே சாமுவேலே. அங்கேருந்து கூப்பிடுறார் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. இவன் அங்கேருந்து எங்கே போயிட்டான் தெரியுமா? ஹல்லேலூயா. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் மனிதர்கள் உன்னை அங்கீகரிக்காமல் இருக்கலாம், கர்த்தர் உன்னை கூட்டிக் கொண்டு போய் விடுவார். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டாயா. அங்கிருந்து கர்த்தர் அவனோடு ரகசியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். ஏலி குடும்பத்தை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் சாமுவேலோட பேசினார். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர் சபாமற்று விளங்கினது. அவர் தம்முடைய வார்த்தைகளில் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று எல்லாருக்கும் தெரிய வருது. சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கு எல்லாம் வந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரை அங்கீகரிக்கும் போது யாருங்க என்ன சொல்ல முடியும்? அவன் அதில் போட்டிருக்கு, அவன் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து அந்த பிள்ளையாண்டானாகிய சாமுவேல் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். எதுங்க கர்த்தருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தின் கதவுகளை திறந்து வாரான். மூப்பர்கள் பார்க்குறாங்க, எப்படி இங்கிருந்து வாரான்? கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா. கர்த்தரே உன்னை ஊழியத்திற்கு அழைக்கும் போது மனிதர்கள் உன்னை எதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லலாம். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் பரிசுத்த கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். கடைசியா ஒன்று சொல்ல முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 12:23, ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற வசனம் இருக்கா? எபிரேயர் 12:23.
பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின், அதுக்கு முந்தின வசனத்திலிருந்து வாசிங்க. நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும், ஏன்னா நீ எக்கால முழக்கத்தின் இடத்துக்கு வந்து சேரவில்லை, வார்த்தைகளுடைய சத்தத்திற்கு வந்து சேரவில்லை. பழைய காலத்தில் கர்த்தர் சீனாய் மலையில் எப்படி இறங்கினார்? அக்கினியிலே வந்து இறங்கினார். நீ அதன் இடத்துக்கு வரல. நீ வந்திருக்கிற இடம், இப்போ வந்திருக்கிற இடம் சீயோன் மலையின் இடத்திற்கும், ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும், 1000-10,000 தேவ தூதர்களின் இடத்திற்கும், பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும். அது என்னங்க, பரலோகத்தில் பேர் எழுதி வச்சிருக்கிறாருங்க. இங்கே போட்டிருக்காங்க ஏஜி சர்ச், சிஎஸ்ஐ சர்ச், பெண்டிகா சர்ச். அங்கே ஒரே சபை தான். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்கள், இரத்தத்தினால் மீட்கப்பட்ட முதற் பேரானவர்கள், சர்வ சங்கமாகிய சபை. அதில் என் பேர் எழுதப்பட்டிருக்கணும், அக்கா பேர் எழுதப்பட்டிருக்கணும், அண்ணன் பேர் எழுதப்பட்டிருக்கணும், குழந்தைகள் பேர் எழுதப்பட்டிருக்கணும். அதில் எழுதியிருந்தா தான் நம்ம போக முடியும். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை நடத்திற்கும், யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும், பூரணராக்கப்பட்ட நீதிமன்றங்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும். அருமையான வார்த்தை. ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் ஆகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். ஆபேலினுடைய ரத்தம் என்னை நியாயம் தீர்க்கணும்னு சொல்லிச்சு. ஆனால் எங்கள் அப்பா என்னை நியாயம் தீர்க்கணும்னு சொல்லலை. தேவகுமாரன் என்னை கல்லறியணும்னு சொல்லலை. கல்லறியருக்கு தான் என்னை வந்தாங்க. உலகம் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்குன்னு நினைக்கலாம். அல்ல, அழகான வார்த்தை. ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம், நன்மையானவைகளை பேசுகிற தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்துக்கு வந்து சேர்ந்தாய். உன்னை நியாயம் தீர்க்கணும் நியாயம் தீர்க்கணும்னு சொன்ன ஆபேலினுடைய ரத்தத்திற்கு நேராக வந்து சேரவில்லை. ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் ஆபேலினுடைய ரத்தம் என்ன சொல்லுச்சு? என் சகோதரனை நியாயம் தீர்க்கணும். ஆனால் ஏசப்பா ரத்தம், என் பிள்ளையை நியாயம் தீர்க்க வேண்டாம், என் பிள்ளைக்காக நான் அடிக்கப்பட்டேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பிதாவே, இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், நான் சுற்றிலும் கொத்தி எரு போடுறேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் சரி, இந்த ஒரு வருஷம் பாருங்க, 1 இயர் டைம் கொடுங்க, என் பிள்ளை நல்ல பிள்ளையா மாறிடுவான். ப்ளீஸ் லார்ட். எனக்காகவும் உங்களுக்காகவும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம், தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்துக்கு நீ நான் வந்து சேர்ந்திருக்கிற ரத்தம், என்னை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றின ரத்தம், என்னை பரிசுத்த வாட்டியாய் பரிசுத்தமாய் மாற்றின ரத்தம், குற்றமற்ற மகளாய் மாற்றின ரத்தம், கண்டிக்கப்படாத மகளாய் நிறுத்தின ரத்தம், அதனிடத்துக்கு வந்து சேர்ந்தாய். கர்த்தர் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தீர், கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர், கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். வல்லமையோ மகிமையோ உமக்கு தானே தகப்பனே, என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர், பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர், பிறக்கு முன்னால் மக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே,
உடைய பரிசுத்த இரத்தத்தை தியானிக்க ஆவியானவர் கொடுத்த இரக்கங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய ரத்தம் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் ஆண்டவரே. அந்த ரத்தத்தினால எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை நீங்கள் உண்டு பண்ணியிருக்கிறீங்க ஏசப்பா. எங்களை பரிசுத்தவான்களை உடைய தூய ரத்தத்தினால மாற்றி இருக்கிறீங்க. உங்கள் சொந்த பிள்ளையா நீங்கள் மாற்றி இருக்கிறீங்க. நாங்கள் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம் ஆண்டவரே. உடைய நேசகுமாரனின் மரணத்தினாலே உம்மோட நீங்கள் எங்களை ஒப்புரவாக்கி இருக்கிறீங்க. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களிடத்தில் அன்பு கூர்ந்து எங்கள் பாவங்களற எங்களை ரத்தத்தினால கழுவி எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் மாற்றினவரே, உமக்கே நாங்கள் சகல கனமும் மகிமையும் துதியும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய திருக்கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. 10th +1 +2 படிக்கிற குழந்தைகளை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய விசேஷித்த ஞானத்தினால் நிரப்பும். பிள்ளைகளுக்காய் சிந்தப்பட்ட ரத்தம் பிள்ளைகள் மேலே சொட்டு சொட்டாய் விழட்டும். எல்கேஜி முதல் அன்றே என்னென்ன வகுப்பு காலேஜ் படிக்கலாம் ஆண்டவரே, எல்லா சின்ன குழந்தைகள் முதல் பெரிய குழந்தைகள் வரை, கை குழந்தைகள் முதல் எல்லா குழந்தைகள் போதும், குடும்ப தலைவர்கள் தலைவிகள் பெரியவர்கள் சிறியோர் ஒவ்வொருவர் மேலும் எங்களுக்காய் சிந்தப்பட்ட ரத்தம் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அன்றே வராமல் தவறி இருக்கலாம், வராமல் இருக்கலாம், மன்னிச்சிருங்க ஏசப்பா. குடும்பத்தில் இருக்கலாம், அவங்க மேலேயும் கூட ஆண்டரை அவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் உடைய சமூகத்தில். அவர்கள் மேலும் எங்களுக்காய் சிந்தப்பட்ட அந்த பரிசுத்த ரத்தம் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் சொட்டு சொட்டாய் விழட்டும் ஆண்டவரே. சொட்டு சொட்டாய் விழட்டும் ஆண்டவரே. அக்கிரமங்களினால் பாவங்களினால் மரித்தவர்களாய் இருந்த எங்களை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்ததற்காய் நன்றி. தொடர்ந்து உடைய பலத்த கரம் ஓங்கிய புயம் வழி நடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உடைய ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணின கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய தூய ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணுவீராக. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவாராக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானம் உண்டாகட்டும், எல்லைகளிலே சமாதானம் உண்டாகட்டும். பிள்ளைகளை உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குவீராக. எங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தனால் போதிக்கப்பட்டு இருப்பார்களாக. எங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கட்டும். சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உடைய சமூகத்திலே வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுபுலமுடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமேன் ஆமேன். சமாதானத்தோടെ போக கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன் ஆமேன் ஆமேன். சோதரம் சோதரம்.